கன்னிராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுதா? நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்க போகுதா? நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரும் வாரமா அமையுதுங்க. வார தொடக்கத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வணிக பயணம் சுபமாகவும் நன்மையை பயக்கும் விதமாகவும் அமைய போகுது. செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் உங்க தொழிலை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக போகுது. கூடுதல் வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகுது. மேலும் உங்க திரட்டப்பட்ட செல்வமும் அதிகரிக்குங்க. வேலை செய்யும் பெண்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதா அமைஞ்சிருக்கு. பெரிய தொழில் வெற்றிகளும் உங்க வேலையிலும் உங்க குடும்பத்திலும் உங்க மரியாதை அதிகரிக்க போதுங்க. காதல் உறவுகளில் உள்ள தடைகள்லாம் நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க. மேலும் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்க போகுது. வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் ஏற்பட போகுது. பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர் நீங்க கேட்ட உதவியை செஞ்சு தர போறாங்க. தந்தை வழி உறவினர்களால குடும்பத்துல சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடும். அலுவலகத்துல கடுமையா உழைச்சாலும் கூட நல்ல பேர் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு. உங்க பணிகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறது மூலமா பிரச்சனைகளை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்த்திடலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனசை சஞ்சலப்படுத்தும். வார பிற்பகுதியில உற்சாகமான சூழ்நிலை ஏற்பட போகுது. மேலும் தடை தாமதங்கள்லாம் அகலும் வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. ராசி அதிபதி புதன் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துல 3ஆம் அதிபதி செவ்வாயுடன் குருவின் பார்வையில சேர்க்க பெற்றிருக்காரு. போட்டி பொறாமைகளை சமாளித்து முன்னேறக்கூடிய வகையில தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்க போகுது. தாய் வழி சொத்துல சகோதர சகோதரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் மறைய போகுது. மறைமுக போட்டிகளை சமாளிக்க போறீங்க. காணாம போன உயில் பத்திரமெல்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுது. நண்பர்கள் நிதி நிறுவனங்கள் மூலமா பண உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை ஒத்திவைத்த அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். கமிஷன் அடிப்படையில் தொழில் புரியறவங்களுக்கு மிகைப்படுத்தலான நன்மைகள்லாம் உண்டாக போகுது. ஜாமீன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் நீங்க போகுதுங்க. வீடு வாகனங்களை பழுது நீக்கம் செய்ய போறீங்க. நல்ல வேலைகள்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுது. திருமண தடையெல்லாம் அகல போகுது. மறு விவாக முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது. லௌகீக வாழ்க்கையில நாட்டம் மிகுதியா உங்களுக்கு அமைய போகுது. ராசியில நேசகதியில இருந்த சுக்கிரன் தன குடும்பஸ்தானத்துல வார தொடக்கத்துல நகர்வது அற்புதமான அமைப்பு. தன குடும்பாதிபதி அதே ஸ்தானத்துல ஆட்சி பெறுவதும் அங்கே ராசியோடு சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு தாங்க. இவர்களோடு குரு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் ராகு மற்றும் சனி சாதகமா இருக்கிறதால வருமானம் சிறப்பா இருக்கும். தொழில் வளர்ச்சி முன்னேற்றமா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்துல பரஸ்பர அன்பு உண்டாகும். சுக்கிரன் சாதகமா இருக்கிறதால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைகள்லாம் கிடைக்கும். சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12க்குரிய சூரியன் 2ஆம் இடத்துல அமர்ந்தா ஒரு காரியத்துக்காக வைத்திருந்த பணம் வேறு ஒரு காரியத்துக்காக தேவையில்லாம செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 12ல கேது இருக்கிறதால மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வீண் பகை வேண்டாங்க. எதுலையுமே பேராசப்படாம இருந்தா நினைச்சதெல்லாம் நிறைவேறும். தகவல் தொடர்புகள்ல கவனமா சரியான வார்த்தையாடல் தேவை. நீங்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் யோகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. சில இடங்கள்ல வேலையில சவால்கள் இருக்கும். சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு பதவி உயர்வுகள்லாம் வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல தைரியமா ஈடுபடலாம். நீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகள்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாக போகுது. பிள்ளைகளால குதூகலம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பெருமையும் புகழும் கிடைக்க போகுது. பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு உகந்த காலமா இந்த வாரம் இருக்க போகுது. வியாபாரத்துல விற்பனை கூடி பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளும் திட்டங்களும் போடுவதற்கான ஏற்ற நேரமா இந்த வாரம் அமைய போகுது. குடும்பத்துல இருந்த சிக்கல்கள்லாம் நீங்க போகுதுங்க. பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. பெரியோர்களின் ஆசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூரணமா கிடைக்க போகுது. குடும்பத்துக்காக பண இருப்பை உயர்த்துறதுல நீங்க ரொம்ப அக்கறை காட்டணும். கலைத்துறையினர் பிரகாசமான முன்னேற்றம் அடைய போறாங்க. புதிய
புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையோடு இருங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை இந்த வாரம் கொண்டு வரப்போகுது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலுக்கு இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளை தோற்கடிக்க போறீங்க. நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். புதிய முதலீடுகளை துணிந்து செய்யணும். இந்த வார கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபடணும். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையா உண்டாகும். மேலும் சங்கடங்களையும் சாதனைகளாக மாறும் கிரகநிலை அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட போகுது. உஷ்ண சம்பந்தமான நோய்கள்லாம் ஏற்படலாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். அதனால திடீர் பண நெருக்கடி எல்லாம் வரலாம். இடம் பொருள் அறியாம பேசுறதால அடுத்தவங்க கிட்ட மனஸ்தாபம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்துல திடீர் செலவுகள்லாம் உண்டாக போகுதுங்க. பண வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல்களும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரிடுங்க. கூடுதல் பொறுப்புகள்லாம் அடுத்தவர்கள் பணியை செய்கிறது போன்றவையும் வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மையில் போய் முடிய போகுது. பெண்களுக்கு செலவு உண்டாக போகுதுங்க. கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இந்த வாரம் அமைய போகுது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை படித்தாலுமே கூட கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது ரொம்ப அவசியம். விளையாடும் போது ரொம்ப கவனத்தோட விளையாடுறது ரொம்ப அவசியங்க. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் கூட ரொம்பவே பாடுபட வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள்லாம் தாமதமாக கிடைக்கும். பயணங்களின் போது ரொம்ப கவனமாக பயணம் செய்கிறது ரொம்ப அவசியம். எல்லா கஷ்டங்களும் நீங்க போகுதுங்க. பொருளாதாரம் மேம்படும், தைரியம் உண்டாகும். மேலும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைஞ்சிருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஞானிகள் மற்றும் பெரியோர்களின் ஆசையால நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைய போகுது. பக்கத்து வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. பிள்ளை பேரு, தொழில் வாய்ப்புகள்லாம், லாட்ரி யோகங்கள், புண்ணியஸ்தல தரிசனங்கள் ஆகியவைகள்லாம் ஏற்பட போகுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் நீங்க. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக போகுது. அரசு பதவியில் உள்ளவங்களுக்கு தயவால அனுகூலமான பலன்களை நீங்க அடைய போறீங்க. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியன் குழப்பத்தை அதிகரிப்பாரு. ஈடுபடும் வேலைகள்ல தடய தாமதத்தை உண்டாக்குவாரு. லாபகுரு வருமானத்தை அதிகரிப்பாரு. உத்தியோகஸ்தர்கள் முயற்சி வெற்றி அமைய போகுது. செவ்வாய்க்கிழமை நீங்க நிதானமா செயல்படுறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தேவையற்ற மன சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் வராம நீங்க தடுக்க முடியும். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கோபப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. கட்டுப்படுத்துறது நன்மையை தரும் விதமா அமையும். திடீர் பண தேவைகள்லாம் உங்களுக்கு உண்டாகலாங்க. மேலும் உடன்பிறப்புகளிடமிருந்து நீங்க எதிர்பார்க்கும் பண உதவிகள்லாம் கிடைக்க போகுது. புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகலாம். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா செல்றது ரொம்ப அவசியம். எப்பவுமே எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. சிலருக்கு பயணங்கள்லையும் அரசு வகையிலையும் தொல்லைகள்லாம் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால உற்பத்திகள்லாம் குறைய நேரிடும். வாய்ப்பு உண்டாகுது. சிறப்பான உடை அணிந்து மிடுக்கா உலா வர போறீங்க. ராகு, குரு, செவ்வாயின் பார்வையால இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்க மனசு நிலைமை மாறும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். திறமை அதிகரிக்கும். எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. புதன்கிழமை புதிய முயற்சிகளை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரதுல தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். மேலும் கடின உழைப்பால சம்பாத்தியம் கூட போகுது. உங்க செயல்திறன் மேம்பட்டு மிக கடினமான வேலைகளையுமே தன்னம்பிக்கையுடன் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செஞ்சவங்க அனுகூலமான பதிலை பெற போறாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றம் இறக்கமின்றி ஒரே சீரா இருக்க போகுதுங்க. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாம நிறைஞ்சிருக்க போகுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆசையால நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைய போகுது. அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு
வரப்போகுது. பெண்களுக்கு பணியிடத்துல மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. மேலும் செவ்வாய் சுக்கிரன் முயற்சிகள்ல லாபத்தை உண்டாக்குவாங்க. குடும்பத்துல நிம்மதியை ஏற்படுத்துவாங்க. புதிய சொத்து வாங்கும் முயற்சிகள்லாம் இப்போ இந்த வாரம் வெற்றிகரமா முடிய போகுது. கேட்டிருந்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வந்து சேரப்போகுது. வியாழக்கிழமை விழிப்புடன் செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. பைரவரை நீங்க புதன்கிழமை தோறும் வணங்கி வர திருமண தடையெல்லாம் நீங்கி செல்வம் சேரும். காரிய தடைகளும் விலகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.